ஒரு சிற்பி ஒருத்தர் இருந்தார். அந்த ஊரிலேயே அவர் தான் ரொம்ப சிறப்பா சிலைகள் செய்யறதா எல்லாரும் சொன்னாங்க. பணக்காரர் ஒருத்தர் அவர்கிட்ட வந்தாரு. தனக்கு ஒரு சிலை வடிக்கும்படி கேட்கறதுக்காக. பக்கத்திலே ஒரு சிலை அதே மாதிரியான ஒரு சிலை பக்கத்துல இருந்தது. அதுவும் இதே மாதிரி தான் இருந்தது. இவரு ஒரு சந்தேகம். ஒரு கோயிலுக்கு எப்படி 2 பெண் தெய்வத்த ஒரே மாதிரி வைப்பாங்க? இது வேற கோயிலுக்கு செய்றீங்களா? அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு சிற்பி, "ஒரு தவறு நடந்துருச்சு. அதனால தான் புதுசா ஒரு சிலை வடிக்கிறேன்" அப்படின்னு சொல்றாரு. வந்தவரு அந்த சிலைய பார்க்குறாரு. "பார்க்க அழகா தானே இருக்கு. இதுல என்ன குறை இருக்கு?" அப்படின்னு கேட்கிறாரு. சிலைய உத்து பாருங்க. அது மூக்கின் நுனியில ஒரு கீறல் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இவரும் போய் பார்க்குறாரு. ஒரு சின்ன கீறல் இருக்கு. இந்த ஒரு சின்ன கீறலுக்காகவா இப்படி செய்றீங்க? இந்த சிலைய எங்க வைக்க போறாங்க? அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த சிற்பி, கோவில் கோபுரத்துல 40 அடி உயரத்துக்கு மேல இந்த சிலைய வைக்க போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வந்தவரு, "நீ என்ன முட்டாளா? 40 அடிக்கு மேல இந்த சிலையே தெரியாதா? அதுல இருக்கிற அந்த கீறலா தெரிய போகுது" அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு வரவங்களுக்கு தெரியாது. ஆனா எனக்கு தெரியுமே! அந்த கோவில நான் கடந்து போறம்போதெல்லாம், என்னோட குறை, நான் அந்த சிலையில வடிச்ச குறை தெரியுமே! அப்படின்னு அவரு சொல்றார். இப்ப வந்தவருக்கு புரிஞ்சது, இவரு ஏன் அந்த தொழில்ல அவ்ளோ சிறப்பா இருக்காரு அப்படின்னும், அந்த வேலை எப்போதுமே நமக்கு சிறப்பானதா இருக்கும். அந்த வேலையில நாம தான் கண்டிப்பா ஜெயிப்போம்.